Hello trainees. இன்னைக்கு நாம different types of marking மற்றும் testing tools மற்றும் அதோட applications பத்தி கத்துக்க போகிறோம். இந்த வீடியோட objectives என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க கத்துப்பீங்க measuring tools மற்றும் அதோட applications identify செய்யறது, marking tools அதோட use மற்றும் applications identify செய்யறது. வாங்க ஸ்டார்ட் செய்யலாம். செயல்பாட்டின் இடத்தை குறிக்கவும் செயல்களின் வரிசையின் போது வழிகாட்டுதல்களை வழங்கவும் குறிக்கும் அல்லது தளவமைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. குறியிடுவது பென்சில் அல்லது ஸ்கிரைபர் போன்றவற்றை கொண்டு செய்யப்படுகிறது. கார்பெண்டர் பென்சில் தச்சரின் பென்சில் பொதுவாக ஒரு ஓவல் குறுக்குவெட்டு ஆகும். இது உளி கொண்டு கூர்மைப்படுத்தப்படுகிறது. துல்லியமான வேலைக்கு பென்சில் பயன்படுத்தப்படுவதில்லை. HB, H மற்றும் F ஆகியவற்றை குறிக்க பொருத்தமான பென்சில் கடினத்தன்மை குறிக்கும் கத்தி. இது ஒரு முனையில் ஒரு புள்ளியாகவும் மறுமுனையில் ஒரு கூர்மையான கத்தியாகவும் வடிவமைக்கப்பட்ட ஸ்டீல் மூலம் ஒரு வெட்டு விளிம்பை உருவாக்குகிறது. செங்குத்து தோள்பட்டை ஒரு ரம்பம் அல்லது உளி கொண்டு வெட்டப்பட வேண்டிய வெட்டுக்கோளை குறிக்க கத்தி அல்லது கத்தி பயன்படுத்தப்படுகிறது. புள்ளி தூரங்களை குறிப்பதற்கு வரிகள் எழுதுவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஸ்டீல் ஸ்கிரைபர். ஒரு ஸ்டீல் ஸ்கிரைபர் அதன் புள்ளியில் கூர்மையாக இருக்க வேண்டும். உளிவெட்டு அல்லது ஒரு ரம்ப வெட்டு செய்யப்பட்ட வரிகளை எழுதுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. எழுதுபவரை ஆளாக பயன்படுத்தக்கூடாது. கைப்பிடியை சுத்தியலால் அடிக்காதீர்கள். குறிப்பான். ஒரு முகம் மற்றும் விளிம்பிற்கு இணையாக கோடுகளை குறிக்க மார்க்கிங் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு, அகலம் மற்றும் தடிமன் அளவிடும். பாதை சதுரம் மரப்பட்டை அல்லது கற்றை ஆகியவற்றை கொண்டுள்ளது. அதில் மரத்தொகுதி அல்லது பங்கு சறுக்கும். கட்டை விரலை பயன்படுத்தி தேவையான எந்த அளவீட்டிலும் இந்த தொகுதியை இணைக்க முடியும். ஸ்க்ரூவை இழப்பதன் மூலம் கேஜ் அமைக்கப்படுகிறது மற்றும் ஸ்பரில் இருந்து தேவையான தூரத்திற்கு பங்கு மாற்றப்படுகிறது. அளவீடுகள் ஒரு விதியிலிருந்து எடுக்கப்படுகின்றன. ஸ்க்ரூவை அமைத்த பிறகு ஸ்க்ரூ இறுக்கப்படுகிறது. மோர்டிஸ் கேஜ். மோர்டிஸ் கேஜ் ஒரு மேக்கிங் கேஜ் போன்றது, ஆனால் 2 ஸ்பர் கொண்டது. 2 ஸ்பர்களும் வெவ்வேறு தூரங்களில் இடைவெளியில் வைக்கப்படலாம் மற்றும் ஒரு நேரத்தில் 2 இணையான கோடுகளை குறிக்கலாம். இது கடினமான மரத்தால் ஆனது மற்றும் பீமின் முடிவில் சரிசெய்தல் திருகு உள்ளது. திருகு ஸ்பர்ரில் ஒன்றை மேலும் கீழும் அல்லது விரும்பியபடி நகர்த்துகிறது. பீமின் மறுபுறம் சாதாரண குறிப்பான் அளவு இல்லாததால் ஒற்றை புள்ளியுடன் பொருத்தப்பட்டுள்ளது. மோர்டிஸ் மற்றும் டெனானை குறிக்கவும் இணையான கோடுகளை பயன்படுத்தி ஒத்தை மூட்டுகளை குறிக்கவும் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது. கட்டிங் கேஜ். தண்டு ஸ்கிரைபிங் கத்தியின் முடிவில் ஒரு ஆப்பு உதவியுடன் சரி செய்யப்படுகிறது. ஆப்பு தளர்த்துவதன் மூலம் கத்தியின் நீளம் அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம். பரந்த பலகைகளில் எழுதும் குறிகளை இந்த அளவீட்டை கொண்டு குறிக்கலாம். பள்ளங்கள், தள்ளுபடிகள் மற்றும் டொவல்களை உருவாக்குவதற்கு இந்த கட்டிங் கேஜ் மூலம் ஆழமான மதிப்பெண்களை எழுதலாம். 3 மில்லிமீட்டர் தடிமன் வரை மரம் மற்றும் ஒட்டுப்பலகையின் மெல்லிய கீற்றுகளை வெட்டுவது சாத்தியமாகும். பேனல் கேஜ். இது சிங்கிள் மார்க்கிங் கேஜ் போன்றது, ஆனால் தண்டு மற்றும் பங்கு நீளமாக இருக்கும். தண்டு நீளம் 450 மில்லிமீட்டர் 150 மில்லிமீட்டருக்கு மேல் நீளமான பலகைகளில் பேனல் கேஜ் மூலம் ஸ்கிரைபிங் மதிப்பெண்கள் செய்யப்படுகின்றன. ட்ராமல் பாயிண்ட்ஸ். பெரிய வட்டங்கள் மற்றும் வளைவுகளை அமைப்பதற்கு ட்ராமல் புள்ளிகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2 நெகிழ்வு புள்ளிகள் மரத்தடி அல்லது ஸ்டீல் கம்பியில் ஒன்றுக்கொன்று தேவைப்படும் தூரத்தில் முட்டி திருகு திருப்புவதன் மூலம் இணைக்கப்படுகின்றன. புள்ளி மட்டை அல்லது ஸ்டீல் கம்பியில் இணைக்கப்பட்டுள்ளது. சில நேரங்களில் புள்ளிகளில் ஒற்றை பென்சில் ஈயத்தால் மாற்றலாம். விங் காம்பஸ். ஸ்டீலினால் செய்யப்பட்ட ஒரு ஜோடி பிரிப்பான்கள் இருந்தால் கால்கள் புள்ளிகளுக்கு கூர்மைப்படுத்தப்படுகின்றன மற்றும் மேலே அவை ரிவிட்டட் அல்லது திருகப்படுகின்றன. ஒரு செட் திருகு மூலம் அவை தேவையான ஆரத்தில் சரி செய்யப்படுகின்றன. பயன்கள். வட்டங்களின் வளைவுகளை அமைப்பதற்கு ஸ்டீல் விதியிலிருந்து அளவீட்டை வேலைக்கு மாற்ற, வளைவுகளை குறிக்க. ரூலர் அல்லது ஸ்டீல் ரூல். இது நேரியல் நீளத்தை அளவிடவும் கோடுகளை வரையவும் பயன்படுகிறது. கொலாப்சபிள் வுட் ஒர்க் டெக்னீஷியன் ரூல். இது ஜிக்ஸாக் விதி என்றும் அழைக்கப்படுகிறது.
இது 10 துண்டுகள் ஒவ்வொன்றும் தளர்வான ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு துண்டும் 10 சென்டிமீட்டர் நீளம் மற்றும் மொத்த நீளம் 1 மீட்டர். இந்த விதியின் மூலம் நீண்ட தூரத்தை அளவிட முடியும். சில நேரங்களில் அது மறுபுறம் பிரிட்டிஷ் அமைப்பு அளவீடுகளை கொண்டுள்ளது. ஃபோல்டிங் ரூல். இது கால் விதி என்று அழைக்கப்படுகிறது. இது 6 அங்குலங்கள் அல்லது 150 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட 4 மடிப்புகளை கொண்டது. இது பிளாஸ்டிக் அல்லது உலோக கீலில் இணைக்கப்பட்டுள்ளது. அளவீடு செய்த பிறகு அளவை மடித்து தூசி இல்லாமல் வைக்கவும். இது பாக்கெட்டுகளில் எளிதாக எடுத்துச் செல்லப்படுகிறது. இந்த விதியின் முடிவில் தேய்மானம் மற்றும் தேய்மானத்தை தவிர்க்க உலோக கிளிப் வழங்கப்படுகிறது. டேப் மெஷர்மெண்ட் ரூல். நீண்ட அளவீடுகளுக்கு டேப் அளவீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. டேப் ஸ்டீலால் ஆனது மற்றும் நீடித்தது மற்றும் துல்லியமானது. பயன்பாட்டில் இல்லாதபோது டேப்பை பெட்டியில் வைக்க வேண்டும். பிரிவுகள் சென்டிமீட்டர் அல்லது அங்குலங்களில் செய்யப்படுகின்றன. டேப் அளவீட்டில் உள்ளேயும் வெளியேயும் அளவிடுவதற்கு ஒரு நெகிழ்முனை துண்டு உள்ளது. காம்பினேஷன் செட். தளவமைப்பு வேலை, அளவீடு மற்றும் கோணங்களை சரிபார்த்தல் போன்ற பல்வேறு வகையான வேலைகளுக்கு சேர்க்கை தொகுப்பு பயன்படுத்தப்படலாம். சேர்க்கை தொகுப்பில் ஒரு புரோட்ராக்டர் தலை உள்ளது. சதுரத்தலை மையத்தலை விதி. புரோட்ராக்டர் ஹெட். புரோட்ராக்டர் தலையை சுழற்றலாம் மற்றும் தேவையான எந்த கோணத்திலும் அமைக்கலாம். புரோட்ராக்டர் தலை 1 டிகிரி துல்லியத்தில் கோணங்களை குறிக்கவும் அளவிடவும் புரோட்ராக்டர் ஹெட் பயன்படுத்தப்படுகிறது. இதனுடன் இணைக்கப்பட்டுள்ள ஸ்பிரிட் லெவல் கிடைமட்ட தளத்தில் வேலைகளை அமைக்க பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கொயர் ஹெட். ஸ்கொயர் ஹெட்டானது 90 டிகிரியில் ஒரு அளவீடு முகத்தை மற்றொன்று 45 டிகிரி விதியில் கொண்டுள்ளது. இது 90 டிகிரி மற்றும் 45 டிகிரி கோணங்களை குறிக்கவும் சரிபார்க்கவும் பயன்படுகிறது. இயந்திரங்களில் பணியிடங்களை அமைக்கவும் துளைகளின் ஆழத்தை அளவிடவும் இது பயன்படலாம். சென்டர் ஹெட். இது விதியுடன் சேர்த்து உருளை வேலைகளை மையத்தை கண்டறிய பயன்படுகிறது. கேலிபர்ஸ். கேலிபர்ஸ் என்பது ஸ்டீல் விதியிலிருந்து பொருள்களுக்கு அளவீடுகளை மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் எளிய அளவீட்டு கருவிகள் மற்றும் நேர்மாறாகவும். மூட்டு வகை மற்றும் காலின் வடிவத்தை பொறுத்து காலிப்பர்கள் வெவ்வேறு வகைகளாகும். ஜாயிண்ட் வகைகள். பொதுவாக பயன்படுத்தப்படும் காலிப்பர்கள் உறுதியான கூட்டு காலிப்பர்கள் மற்றும் வசந்த கூட்டு காலிப்பர்கள். Recap. In the training session, woodworking measuring, marking, testing tools use மற்றும் identify செய்யறத கத்துக்கிட்டது. Woodwork technician's pencil, marking knife, steel scriber, marking gauge, Mortise gauge, cutting gauge, trammel points, wing compass, rulers, tape measurement rule மற்றும் combination setsங்கிற விதவிதமான tools டீட்டெயில்ல கத்துத்தருது. Accurate woodworking-காக இந்த tools specific purposes layoutல measurement மற்றும் angle checking செய்யறது. Pencil hardness selection, sharpening techniques மற்றும் practical applications such as marking mortises, scribing lines மற்றும் measuring angles மாதிரி proper usage tools கத்துத்தருது. இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோல. அது வரைக்கும் thank you and goodbye.